இந்த விசித்ரா இருக்கிறாங்கல்ல, விசித்ரா எல்லாம் என்ன மூஞ்சுங்க, மூஞ்ச பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. ஃபுல்லா வன்மம், பொய், பொறாம. கண்டஸ்டன்ட் ஒரு 3 மாசம் கூட குடும்பம் நடத்த முடியல கூட. எப்படிதான் வெளியே குடும்பம் நடத்துறாங்களோ. அவங்க வீட்டுக்காரங்க நம்ம சொல்றோம், இதுதான் சரியான டைம் சார், 3 மாசம் சந்தோஷமா இருந்திருப்பீங்க, இப்ப இவங்க திரும்பி வரதுக்குள்ள எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடுங்க சார், இவங்களோட எல்லாம் வாழவே முடியாது சார். இவங்க எல்லாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இருக்கிறதே நியூசன்ஸ் தான். வீட்லயும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் சரி, இப்படிதான் பார்த்தாவே இரிட்டேட் ஆகுது. அது என்ன பண்ணாலும் அந்த இரிட்டேஷன் போக மாட்டேங்குது. இவங்களுக்கெல்லாம் அந்த பியூர் லவ் அப்படின்றாங்கல்ல, அது கிடைக்கவே கிடைக்காது, கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அதுக்கு இவங்க டிசர்விங்கே கிடையாது. என்னடா ரிவ்யூ பண்ண சொன்னா வன்மத்தை கக்கிட்டு இருக்க, கொட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பீங்க. இதெல்லாம் நான் சொன்ன வார்த்தைகள் இல்லைங்க. நான் விசித்ராவை நோக்கி அந்த வார்த்தைகளை போட்டேன். ஆக்சுவலி இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உதிர்த்தது இந்த வெளியே உருட்டுறாங்கல்ல, உருட்டு ராஜ மாதா, அன்பின் மாதா, அன்பின் தெய்வம் அன்னை தெரசான்னு இந்த வன்ம குடோன் தான் இவ்வளவு வார்த்தைகளையும் தினேஷை பார்த்து கக்கனாங்க, கொட்டனாங்க. இதுல இன்னும் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு கேமரா பார்த்து அவங்க சொல்றாங்க, இவங்களோட எல்லாம் குடும்பம் நடத்த முடியாது, ஓடிதான் போவாங்க. ஏம்மா நீ திரும்பி வந்துடாதம்மா, நீ தனியாவே இரு, அப்பதான் ஒழுங்கா குடும்பம் நடத்தணும் அப்படின்னா நீ தனியாவே இருந்துக்கோ, இவங்களோட எல்லாம் இருக்க முடியாதம்மா, திரும்பி வராதம்மா அப்படின்னு சொல்றாங்க. யாரை பார்த்து? ரச்சிதாவை பார்த்து. தினேஷ் என்ன சொன்னாரு, வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, லாஸ்ட் சீசன் எனக்கு எமோஷனலா கனெக்ட் ஆன சீசன். ஏன்னா ரச்சிதா வந்திருந்தாங்க, இப்ப பிரிஞ்சு இருக்கிறாங்க, திரும்ப ஒன்னு சேரணும், ஒரு மாற்றம் வரும் தான் நான் இந்த சீசனுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த தொட்டு பேசலாமா? இங்க ப்ரோமோல கூட போட்டிருக்கிறாங்க, அந்த வார்த்தையை கரெக்டா கட் பண்ணி தூக்கிட்டாங்க. ரச்சிதா இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி பாக்குறதுக்கு நான் ஆர்வமா இருக்கிறேன். இந்த ரச்சிதா தானே ஆல்ரெடி இந்த விசித்ராக்கு ஃபயர் விட்டாங்கல்ல, ஃபயர். ரச்சிதா தினேஷ் இவங்களை வச்சு கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பூர்ணிமா டிஸ்கஸ் பண்ணப்ப கடுமையா விமர்சனம் பண்ணவங்க தான் ரச்சிதா. அது கரெக்ட், அவங்களை அப்படிதான் விமர்சனம் பண்ணும். இப்ப அதையே இவங்க பேசி இருக்கிறாங்கல்ல, இவங்கள எப்படி விமர்சனம் பண்ணும்? அதே தரத்துல இன்னும் அதிகமாவே காட்டமா விமர்சனம் பண்ணும்ல. உங்க ஏஜுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் இப்படி பேசலாமா, அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்ல. கேக்குறாங்களா பாப்போம். ரச்சிதா கேக்குறாங்களோ இல்லையோ, கமல் சார் கேட்டே ஆகணும்ல. இங்க அர்ச்சனாவை பார்த்து சொன்னார்ல, இங்க அந்த திங்ஸ் எடுத்து வைக்கும் போது முட்டாள்களுக்கு முட்டை அப்படின்னு சொன்னாங்கல்ல, சாதாரணமா ரைவிங்கா சொல்லிட்டு போன ஒரு வார்த்தைக்கு சாப்பாட்டுல வன்மத்தை கொட்டுறாங்க அப்படின்னு சொன்னார்ல கமல் சார். 2 எபிசோடா பேசிட்டு இருந்தார்ல. இவங்க இப்ப உதிர்த்த இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 2 சீசனா வச்சு அடிக்கணும். அடிப்பாரா கமல் சார்? மாயாண்ணா தானே அவர் அந்தர்பல்ட்டி அடிப்பாரு, இங்க விசித்ரா தானே அடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோணுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த சண்டையே எதுக்கு வந்துச்சு? மாயாவோட உட்காந்து இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ரவீனா போயிட்டு வாங்க பாத்திரம் கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்கல்ல, அதனால தானே வந்துச்சு. ஸோ மாயாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு அர்ச்சனா, மணி, விஷ்ணு, ரவீனாவை அடிச்சாலும் அடிப்பாரு. அர்ச்சனா பர்சனலை பத்தி பேசியாச்சு, மணி ரவீனா பர்சனலை பேசிட்டாங்க. இந்த பக்கம் விஷ்ணு ஃபேமிலியை இழுத்து பேசியாச்சு. தினேஷை ஏற்கனவே நிறைய முறை பேசியிருக்கிறாங்க. இப்ப இன்னும் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இப்படி பேசியிருக்கிறாங்க. வாழ்க்கையில, சாப்பாட்டுல இல்ல, வாழ்க்கையில வன்மத்தை கூட்டியிருக்கிறாங்க. இது தாய் கிடையாதுரா, வன்ம குடோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு அப்பட்டமா அது வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க நேத்து டாஸ்க்ல கூட தினேஷை பார்த்து என்ன சொன்னாங்க, நீங்க என்னை பத்தி நெகட்டிவா நிறைய இடத்துல பேசுறீங்க, வெளியே இருக்கிற மக்கள் ஒருவேளை இதுதான் உண்மையோ அப்படின்னு நினைச்சிருவாங்கல்ல, அது எனக்கு கஷ்டமா இருக்குல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. எல்லார பத்தி வாயை திறந்தாவே இப்படிதான் வருது. பர்சனலா இழுத்து வச்சு ஊர்கேள்வி மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. படிச்சவங்க மாதிரி எங்குமே நடந்துக்கவே இல்லை. விசித்ராக்கா அர்ச்சனாக்கா டைட்டில் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே உருட்டுறானுங்கல்ல இந்த உருட்டுகள், அந்த உருட்டுகளை பார்த்து தான் நம்ம கேட்கணும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.